இன்னும் வரல. இனிதான் டாக்ஸி பிடிச்சு போகணும். அதுக்கு யாரு ஏற்பாடு பண்ணுவா? அதுக்கு தான் நம்ம மாமா இருக்காவல. இருங்க மக்களே, டாக்ஸிக்கு சொல்லியிருக்கேன், இப்போ வந்துரும். சரி மாமா சரி. ச்சே, எத்தனை நாள் இப்படி ஃளைட்ல வரணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். பல நாள் கனவு இப்ப நனவாயிட்டு. நம்ம ஏன் ஏர்போர்ட்டுக்குள்ள போய் இருக்க கூடாது? இங்கே நின்னா கால் வலிக்கும்ல. ஆமா, உன் பேச்சுல ஒரு மாற்றம் தெரியுதே. அப்படியே தீப்தி, ஏன் என்ன மாற்றம் தெரியுது? ஒரு மாதிரி கொனட்டி கொனட்டி பேசியா? இல்ல எப்பவும் இப்படி தானே பேசுவேன். இந்த மாதிரி நீ பேசினா ஒரு நாள் பார்த்தது இல்லையே. அவ பேச்ச பத்தியா? வந்து நின்னு 2 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள சீனு போட தொடங்கிட்டா. இதெல்லாம் எதுக்குங்க? நான் அப்பவே உன்கிட்ட சொன்னேன், தேவையில்லாத முடிவை நம்ம எடுத்துக்கோமோன்னு. நீ தான் அவளை கூட்டிட்டு போவோம்னா. இனி பாரு, எங்கேயும் நம்மள கண்டுக்க மாட்டா. அப்படிலாம் இல்ல தீப்தி, கண்டுப்பா கண்டுப்பா கண்டுப்பா. நீங்க யாருன்னு கேட்காம இருந்தா சரிதான். மக்களே, அங்க ஒரு டாக்ஸி வருது, நம்மளோட தான் பாருங்க. அப்படிதான் நினைக்கிறேன் மாமா. ஆமா மாமா, நம்மள தான் கூப்பிடுறாங்க. சரி, பேக் எல்லாம் தூக்குங்க, வாங்க. ஆமா, தொப்பி மாமா அவங்க. அவர் பின்னாடி இருக்காரு. அட பாவிகளா, கடைசில நம்ம கூட்டிட்டு போனவரே பின்னாடி உட்கார வச்சிட்டீங்களடா. தீப்தி, உன் தொப்பி எங்க? ஐயோ, என் தொப்பி அதான் எங்க போச்சு தெரியலடா. வர வழியில எங்கேயோ விழுந்திருக்கோம். என் தொப்பியை காணோம். 20 ரூபா தொப்பி தானே, பரவ வாங்கிடலாம். 20 ரூபா தொப்பியா? நீ பாத்தியோ? ஆமா, பின்ன ஏதோ நீ வாங்கி தந்த மாதிரி சொல்லியா? அப்புறம் அது எவ்வளோ? அது எவ்வளவு இருந்தா உனக்கு என்ன? மிஞ்சி போனா ஒரு 50 ரூபா இருக்கும். அதை தாண்டிலாம் இது இருக்காதுப்பா. ஆமா, 50 ரூபா தான். எனக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவ கோவப்படுறா. தெரியல கடையில இது மாதிரி எத்தனை தொப்பி நான் பாத்திருக்கேன். கமல், இனி சும்மா இரு, அவ கோவப்படுறா. நான் அப்படி என்னடா சொன்னேன்? உண்மையை தானே சொன்னேன். உண்மையை அவளை ஏத்துக்க முடியலனா அதுக்கு சும்மா இருக்க சொல்லு. கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. சரி, நீ விடு. எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லப்பா, நான்லாம் விட்டாச்சு. ஏ, அவளை பேசாம இருக்க சொல்லு. அவ சத்தத்தை கேட்டாலே எரிச்சல் ஆகுது. சரி விடு தீப்தி. என்ன போய் சேரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ? எவ்வளவு நேரம் ஆகுனா அவளுக்கு என்னையா? காருக்குள்ள சும்மா தான் உட்கார்ந்திருக்கா. அவ ஏன்டா நான் பாடுற பாட்டுக்கு எச்ச பாட்டு பாடிட்டு இருக்கா? 2 பேரும் சும்மா இருங்க. என்ன 2 பேரு? நானும் அமைதியா தான் இருக்கேன். அவ தான் சிடி சிடின்னு வந்துட்டு இருக்கா. நான் உன்கிட்டயே பேசல, சரியா? நானும் உன்கிட்டயே பேசுனேன். உன்கிட்ட எல்லாம் மனசு பேசுவானா? சரி, இனிமே என்கிட்ட பேசாத. இவளை கூப்பிட்டு வந்த பத்தியா? ஏன் தப்புதான். உங்க கூட வந்ததுக்கு வீட்லயே உட்கார்ந்திருக்கலாம். வீட்டுக்கே போக சொல்லு. கூப்பிட்ட உடனே அசிங்கமே இல்லாம வந்தாளா? அவ கூப்பிட்ட ஒண்ணும் வரல, மாமா கூப்பிட்டனால தான் வந்தேன். மாமா கூப்பிட்டாலும் எங்க கூட தானே வரா. அதான் வந்திருக்க கூடாது. இப்ப யோசிக்கிறேன். இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? ஐயோ, தலை வெடிக்குது. 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அவள் அமைதியா இருக்க சொல்லும் போதே. ஜாலியா ஒரு இடத்துக்கு வந்தா சேர்ந்து இருக்கணும். நீங்க இப்படி சண்டை போட்டுட்டு மூஞ்சி திருப்பி வச்சுட்டு உட்கார்ந்தா சண்டை மாதிரி இழுத்தது யாரு? யாரு? நீதான். நானா? நீதான். நீதான் ஆரம்பிச்சா. என்ன ஆரம்பிச்சேன்னு சொல்லு. ஏன் தொப்பியை பத்தி கிண்டல் பண்ணல? ஏது அந்த 50 ரூபா தொப்பியா? மறுபடியும் அதே சொல்றா. சரி, அந்த தொப்பி விலைதான் என்னன்னு சொல்லு. 100 ரூபா. அப்ப உன்னை கடைக்காரன் நல்லா ஏமாத்திருக்கான். 50 ரூபா தொப்பியை 100 ரூபாய்க்கு வித்திருக்கான். நீ அதையும் நம்பிக்கிட்டு வாங்கிட்டு வந்திருக்கா. இது என் மேல உள்ள தப்பு இல்ல, உன் மேல உள்ள தப்பு. உனக்கு 50 ரூபாய்க்கு தொப்பி இங்க யாரு கொடுக்கா? வேணும்னா சொல்லு, ஒரு 200 ரூபாய்க்கு நல்ல தொப்பி வாங்கி தரேன். நீ வாங்கிட்ட தொப்பி ஒண்ணு எனக்கு வேண்டாம். சரி, வேண்டாம்னா போ. ஏல சுபாஷி, இந்த சண்டை எப்ப முடியும்? தாஜ்மஹால் போனா முடிஞ்சிருன்னு நினைக்கேன். ஏன்டா 2 பேரும் சத்தம் போட்டு மூச்சு விடுறாங்க? அமைதியே இரு, நீ வாங்கி கட்டிட்டு போயிடாதே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 11 பார்க்கணும்னா மறக்காம இந்த ட்வின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா